ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு 4 கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி முழுக்க நம்ம அதுக்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதுக்கான டெஃபினிஷனோட சேர்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இச்சொல்லின் பொருள் யாதுன்னு கொடுத்து நனந்தலை உலகம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்னம்னா 1 to 10th கிரேடில் தமிழ் கொடுத்துருக்கணும், சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய செயல் பகுதிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செயல் பகுதிகளில் முல்லைப்பாட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த முல்லைப்பாட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது இயல் 2 நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அப்படின்ற அடிகள் கொடுத்துருப்பாங்க. நனந்தலை உலகம் என்பது அகன்ற உலகம் அப்படிங்கிறது பொருள். அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை காக்கும் இலை, மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொற்களை தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அப்போ இதில் எல்லாத்தையுமே பார்க்கும்போது க பா பா வா இருக்குது. அப்போ இதில் நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறது முதல் எழுத்து நானா வரனால மோனை அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து பொருந்தா இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, பயனற்ற சொல் கிடையாது, தற்செயல் செயல் கிடையாது, தடையின்றி மிகுதியாக கிடையாது, ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கீழே கொட்டணும் அப்படின்னம்னா ஒன்றுக்கொன்று ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது அதற்கான பொருள். எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா யோசித்தோம் அப்படின்னம்னா தான் இதற்கான சரியான பொருளெல்லாம் நம்மளால் எழுத முடியும். நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.